அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாரசித்த திருவடிகள் பற்றி. கல்கி அவதார நிலை கொண்ட சிவமகா வாழை சித்தனே, அவ்வவதாரத்திற்கு சொந்தக்காரனாய் இருக்கின்ற பரந்தாமனின் அருள்நிலை வடிவாய், அவன் வடிவுக்கு நல் வடிவாய் மாலை சூடி யாம் கொடுத்தோம். அம்மாலைதனை யாம் சூடி கொடுத்தோம். ஆண்டாளாய் இன்று உயர்நிலை கொண்ட சுவடியாய் நீர் கொடுத்ததில் யாம் வந்து உம்மை வாழ்த்த வந்திருக்கின்றோம். பெருமகா இறை சபை தன்னை கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே, இறை சித்தனாய் பரந்தாமனின் 10 அவதார நிலை கொண்டவனாய், 10 அவதார நிலைகளையும் சூலமர்த்தி உயர்நிலை கொண்ட ஆற்றலை காக்கின்றவனாய், இப்பிரபஞ்ச ஆற்றலையெல்லாம் உள்ளுக்குள் ஒன்றடக்கி உயர்நிலை கொண்டவனாய் இவ்வு உலகமதில் யாவருக்கும் ஒரு நிலையாய் உண்மை நிலைதனை எடுத்துரைக்க உயர்நூல் கொண்டமர்ந்தவனே வாழ்த்துகின்றோம். உயர்நூலில் அமர்ந்து உயர்நிலை எதுவென்பதை ஒருவருக்கு காட்ட வேண்டும். அதற்கு உண்மையான உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்தவர்கள்தான் காட்ட வேண்டும் என்ற நிலை இருக்க, அந்நிலை அதுபோல் உண்மையான உயர்நிலை தனையும் நீ உணர்ந்து அந்நிலையை உண்மையாக உணர்ந்து வருவோர்களுக்கு காட்டி நிற்கின்ற வேலைகளில் அவர்களுக்கு அற்புதமான அனைத்து உயர்நிலைகளையும் கொடுத்தும் நின்று காட்டி நிற்பது வேறு, அதனை கொடுத்து நிற்பது வேறு. இரு நிலையையும் ஒரு நிலையாக கொடுக்கின்ற உயர் சித்தனை வாழ்த்துகின்றோம். எவருக்கு எந்நேரத்தில் எது வேண்டும் அல்லது எது கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு எதன் மீது அவா இருக்கின்றது என்ற நிலையெல்லாம் அவரவருடைய கர்ம வினையின் பால் தீர்மானிக்கப்படுபவையே என்ற நிலை இருக்க, இன்று அற்புத ஆற்றல் கொண்டவனாய் நீர் இருக்க, யுகமாற்றமதை ஓர் அவதாரத்தையே தடுத்தாட்கொண்டு அவதாரத்தையே நீர் என்று வாங்கி கொண்டீர் கல்கி அவதாரமாக என்றிருக்க, அவ்வாறு பல குருமார்களும் ரிஷிமார்களும் உரைத்த ஒரு நிலை விதி நிலையாய் அவர்களுடைய ஆசைக்கு உட்பட்டு அதுதான் நடக்க வேண்டும் என்ற நிலை இருக்க, அதனை மாற்றி அமைத்து அதனையே விதியினால் நடக்க வேண்டியதை தன் மதியினால் தவ பலனினால் மாற்றி அமைத்து அவ்வவதாரத்தையும் ஆட்கொண்டு நீங்கள் உரைத்தது நடக்கும், ஆனால் முழுமையாக நீங்கள் உரைத்தது போல் நடக்காது, சிறிது மாறுதலுக்கு உட்பட்டு கல்கி அவதாரமாக யாமே செல்கின்றோம். நீங்கள் உரைத்தது போல் கல்கி அவதாரம் எடுக்கப் போவதில்லை என்றில்லை, கல்கி அவதாரமாக யாமே மேற்கொள்கின்றோம். ஆனால் கல்கி அவதாரம் இவ்வாறு தான் இருக்க வேண்டும், அவ்வாறு தான் இருக்க வேண்டும், அது இங்குதான் பிறக்க வேண்டும் என்ற நிலையை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று முடிந்த மற்றும் கல்கி அவதாரத்தினுடைய சாயல்களையே வாழை சித்தன் என்ற பெரும் நிலை கொண்ட சித்தனாய் கல்கி அவதார நிலையின் சாயல்களை கொண்டிருக்கின்றவனே வாழ்த்தி நிற்கின்றோம் உம்மை. இவ்வாறு ஒருவருக்கு என்ன நிலை கொடுக்க வேண்டும் என்பது அவரவருடைய கர்ம விரைப்பால் இருந்த பொழுதும் அதில் சிறு நிலைகளை மாற்றி அமைத்து அவர்களுக்கு தேவையான சிறப்பான நிலைகளை கொடுத்து அமைக்கின்ற ஆற்றலும் உம்மிடம் இருக்கின்றது என்பதை எடுத்துரைக்கவே இதனை யாம் எடுத்துரைத்தோம். ஏனென்றால் விதிப்படி நிகழ வேண்டியது நிகழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆனால் எவ்வாறு ஒருவனுக்கு மரணம் என்பது நிச்சயமானதோ, ஆனால் அது மிக குறுகிய காலத்திலா அல்லது நீடித்த காலத்திலா அல்லது பல யுகாந்தங்கள் பல்வேறு கற்பாந்திர காலங்கள் கடந்த பின்னா என்பதையெல்லாம் அவனுடைய கர்ம வினையில் அவன் செய்கின்ற சிறு சிறு மாறுதல்கள், அவன் எதிர்பார்க்காத நேரமதில் செய்கின்ற பெரும் புண்ணிய பலன்களெல்லாம் அந்நிலையை மாற்றியமைக்கும் அல்லவா. ஒருவன் தேகத்தை முழுமையாக விட்டுவிட்டு சூட்சம தேகத்தில் இருப்பது என்றுமே நிச்சயம், அது எவராலும் முடியாது. ஆனால் அதனுடைய காலங்களை மட்டும் நீட்டித்து கொள்ள முடியும். ஒருவன் மனித தேகத்தை எண்ணிலா கோடி யுகங்கள் நீட்டிக்க முடியும். அந்நிலை இருக்க, ஆனால் அந்நிலையும் விதி இருப்பவர்களுக்கு தானே கிட்டும். அதனையும் நல்மதி கொண்டு பயன்படுத்துபவர்கள்
தானே அதனை வைத்து உயர முடியும். வெறும் தேகத்தை மட்டும் வெகு நாட்கள் நிறுத்தி என்ன செய்துவிட முடியும்? அவ்வாறு நிறுத்தினால் கூட அதனை வைத்து நற்பலன் செய்தவரே பெரும்பாலும் போற்றப்படுகின்றவர்களாக இன்றும் சித்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். அவ்வாறு இருப்பவர்களே தேகத்தின் மீது அவாவிட்டு மீண்டும் அவர்கள் சூட்சம நிலைதனில் இருக்கின்ற பேரானந்தத்தை உணர்ந்து சிவத்தோடு இணைந்திருக்கின்றார்களே. அந்நிலை அதுபோல் ஒவ்வொருவருக்கும் உயர்நிலை எதுவென்பது அவருடைய கர்ம வினையின்பாலும் அவர்கள் செய்கின்ற நிலையின்பாலும் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனால் அது எவ்வளவு தூரம், எவ்வளவு பெரிது அல்லது எவ்வளவு சிறிது என்பதெல்லாம் அவர்கள் உம்மிடம் வைத்திருக்கின்ற சரணாகதியின்பாலும் உம்மோடு இணைந்து யுகமாற்ற பணிதனை செய்கின்றதின்பாலும் அது நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனையே உரைக்க யாம் இதனை எடுத்துரைத்தோம் சித்தா. அவ்வாறு ஒவ்வொருவருடைய மதியினால் அவர்கள் விதிதனை அவர்கள் மாற்றி கொள்ள முடியும். ஆனால் அதில் அவர்கள் எத்தனை வலுவான மதிகொண்டு எத்தனை வலுவான விதியை மாற்றுகின்றார் என்பது அவருடைய சரணாகதியோடு கூடிய நம்பிக்கையின்பால், இறை மீது கொண்ட நம்பிக்கையின்பால் அது அமையும். இன்று இறையாக நீர் வந்துவிட்டீர், எனவே உம்மையே தமக்குள் இறையாக கொள்பவர்கள் எல்லாம் உம்மை இறையாக கண்டு நிற்பார். அவ்வாறு இருக்கின்றவர் யாவரும் ஒரு நாள் இறையாக மாறியிருப்பார். எவ்வாறு உப்பானது உவர்ப்பு நிலை கொண்டதோ அது உவர்க்கத்தான் செய்யும். அதேபோல் இனிப்பு நிலை கொண்டது இனிக்கத்தான் செய்யும். இனிப்பு உவர்ப்பாக மாற வேண்டுமென்றால் அது நிச்சயம் முடியாது. ஆனால் அதற்கு ஒரு வழி உண்டு. என்னவென்றால் அவ்வினிப்போடு அதனை விட அதிகமான உவர்ப்பை சேர்த்து விட்டால், அவ்வினிப்பே தெரியாத அளவிற்கு உவர்ப்பை சேர்த்து விட்டால் அவ்வினிப்பும் உவர்ப்பு போல்தான் தெரியும். அந்நிலை அதுபோல்தான் இன்று களிமாந்தர்கள் இருக்கின்றார்கள். அந்நிலையோடு சிவமகா வாழை சித்தன் என்ற பெரும் புண்ணியம், யுகமாற்ற புண்ணியம் அது இணைகின்ற பொழுது முதலில் சிறிதாக இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல வாழை சித்தனின் ஆற்றல் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் பிரதிகளால் உலகமெங்கும் பரப்பப்படுகின்ற பொழுது இதனோடு இக்கலியில் இருக்கின்ற பல மாந்தர்கள் தம்முடைய நிலை விட்டு மாற்றி நிற்பார்கள். மாறிதான் நிற்க முடியாது, ஆனால் மாற்றி நிற்க முடியும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி, அவ்வாறு யுகமாற்றமது உம்முடைய நூல்களின் மூலமாக உம் அருளினால் உம் புண்ணியத்தினால் செய்யப்படுகின்ற பொழுது கலியென்ற நிலை உயர் புண்ணிய யுகமாக மாறியிருக்கும் என்ற நிலையை அகமகிழ்வோடு எடுத்துரைக்க ஆதி இறை நூலில் இடம் கொடுத்தவனை வாழ்த்துகின்றோம். எவருக்கும் என்ன வேண்டுமானாலும் சிவசபை செய்யும். ஆனால் அது எப்பொழுது எந்த நேரத்தில் என்றுதான் எவராலும் உரைக்க இயலாது. ஏனென்றால் கல்கி அவதாரம் எடுக்க வேண்டும் என்ற நிலையே உண்மையாக இருக்க, அவதாரம் எடுக்கின்ற விதிதனை மாற்றி அமைத்து அவதாரத்தையே ஒருவன் வாங்கி கொண்டு அவதரித்து இருக்கின்றான். பின்பு அவனை கல்கி அவதாரம் என்று உரைக்கின்றார்கள் என்றால் அது உண்மையான உயர்நிலை கொண்ட ஆற்றலின் மூலம் விதி மாற்றிய நிலை. அந்நிலை அதுபோல் சிவசபையில் என்ன மாறும், எப்பொழுது மாறும், எவரால் மாற்றமைக்கப்படும், எவருக்கு சிவசபை எதனை மாற்றி கொடுக்கும் என்ற நிலையை எல்லாம் அக்காலகட்டங்களில் நிகழ்கின்ற சூழ்நிலைகளும் அச்சீடர்கள் உம்மீது வைத்திருக்கின்ற சரணாகதியும் அவர்கள் உம்மீது கொண்டிருக்கின்ற அன்பும் நீர் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பும் தான் தீர்மானிக்கும் என்ற நிலைதனை திவ்ய தேச ஆற்றல்கள் தவழ்ந்தோடுகின்ற இந்நாளில் எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம் அகமாறர். இப்பூ உலகமுதில் ஒரு சிறு நிலைதனை எடுத்துரைக்க யாம் அகமகிழ்ந்து நிற்கின்றோம் சித்தா. யாம் என்று உரைக்கின்ற நிலை இப்பூ உலகத்திற்கானது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கான நிலை என்பதை விட இன்று இவ்வுலகத்திற்கு தேவையானது. இதனை இவ்வுலக மாந்தர்கள் என்று வினவிய கேட்டாலும் அவர்களுக்கு இந்நிலை பதிலாக அமையும். அவர்களுடைய வாழ்வு நெறிக்கு இது நல்நிலையாக அமையும். ஒரு மன்னன் இருந்தான். அம்மன்னனுக்கு பெரும் நிலப்பரப்புகள் எல்லாம் இருந்தன. அம்மன்னனுக்கு அந்நிலப்பரப்புகளை ஆள்வதற்கு வாரிசுகளாக 2 நபர்கள் இருந்தார்கள். 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். இருவரும் இரட்டையர்கள். இருவருக்கும் ஒரே விதமான அறிவு, ஒரே விதமான கல்வி முறை, ஒரே விதமான குருமார்கள்,
ஒரே விதமான அஸ்திர பயிற்சிகள், ஒரே விதமான தெய்வ உபாசனை வழிபாடும் அனைத்தும் கொடுக்கப்பட்டது. இருவரும் இரு நிலைகளையும் சமநிலைகளாக பெற்றவர்கள். இருவரும் சிவபக்தியும் கொண்டவர்கள், சக்தி பக்தியும் கொண்டவர்கள். எனவே இவர்களில் எவர் உயர்வு எவர் தாழ்வென்று எவராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சமநிலையோடு மன்னன் வளர்த்து வந்தான். வளர்த்து வந்த நிலைதனில் காலம் சென்றது. இருவருக்கும் நாடியனை பிரித்து கொடுக்க வேண்டிய காலம் வந்தது. இப்பொழுது எவருக்கு பிரித்து கொடுப்பது, எவ்வாறு பிரித்து கொடுப்பது என்ற நிலை இருக்க, அனைத்தும் சமமாக செய்த மன்னன் சமமாகவே நாடை பிரித்து கொடுப்போம் என்று இரு நாடையும் ஒரு நாடை இரு நாடாக, இரு நபருக்கும் இரு மகனுக்கும் அவர்களுடைய மழலை நிலை பருவமது முடிந்து உயர்நிலை கொண்ட இளநிலை பருவத்தில் உயர்நிலை கல்வியோடு ஆனந்தத்தோடு போர் பயிற்சிகளிலெல்லாம் அவர்கள் தேர்ந்த பின்பு பட்டாபிஷேகம் செய்து இவர்களை மன்னர்களாக இரு பகுதிகளுக்கு நாடையே இரு பகுதிகளாக பிரித்து அமர வைத்தார். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஒன்றை உரைத்தார். இன்றிலிருந்து 6 வருடங்கள் இருவருக்கும் போட்டி. எவர் தம்முடைய மக்களுடைய மனதை வெல்கின்றாரோ, எவர் தம் மக்களுடைய மனதை வென்று வேறு ஒருவருக்கு கொடுத்த நிலத்தை இவருக்கு தாரை வார்க்கின்றோம் என்று மக்கள் உரைக்கின்றார்களோ, அவரே ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் உயர்நிலை கொண்ட மன்னனாக திகழ முடியும் என்று இருவர்களுக்கும் போட்டியாய் அதனை 6 வருடங்களுக்கு அறிவித்து விட்டார். இது நடப்பது அவர்களுடைய ஒரு இள வயது நிலை. இப்பொழுதுதான் இவர்களுக்குள் போட்டியே உண்மையாக தொடங்குகின்றது. ஒருவன் அன்பின் வழியில் செல்பவன், ஒருவன் ஆதிக்கம் அகங்காரம் நிலை கொண்டு அனைவரையும் அடக்கி ஆள வேண்டும் என்ற நிலை கொண்டு இருப்பவன், ஒருவன் அன்பை கொண்டு அனைவரையும் அடக்கி ஆண்டுபடலாம் என்று நினைக்கின்றவன். இருவருக்கும் சமமான போர்ப்படைகளே, சமமான விளை நிலங்களே, சமமான வாணிக நிலை கொண்ட மாந்தர்களே, சமமான உழைக்கும் மக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். எனவே சம பிரஜைகள் தான் அமர்ந்திருக்கின்றார்கள், சமமான பிரஜைகள் தான் இவனுக்கும் அமர்ந்திருக்கின்றார்கள். எனவே இருநிலை கொண்டவர்களும் ஆளத் தொடங்குகின்றார்கள். ஆளுகின்ற பொழுது ஒருவன் உரைக்கின்றான், நாடானது எம் தந்தை எமக்கு ஆள கொடுத்திருக்கின்றார். இங்கிருப்பவர்களுக்கு யாம் என்ன செய்கின்றோம் என்பதை உரைக்க வேண்டும் என்ற நிலைக்காக அராஜகத்தோடு ஆணவத்தோடு, நீங்களெல்லாம் எம் பிரஜைகள், இன்றிலிருந்து என்றும் நீங்கள் என் பிரஜைகள்தான், அவன் போட்டியை மறந்துவிட்டான், தான் ஜெயிக்கப் போகின்றோம் என்ற ஆணவத்தில் அமர்ந்திருக்கின்றான். அவ்வாறு இருப்பவன் உரைக்கின்றான், விளைநிலங்களில் விளைவியுங்கள், விளைநிலங்களை விளைவிப்பதை எம்மிடம் கொடுங்கள். அதுபோல் விளைநிலத்தில் வேலை செய்பவர்கள் வேறு நிலைகளுக்கு செல்லக்கூடாது என்று அவர்களை தடுத்தாட்கொள்கின்றான். அதேபோல் போர் நிலைகளுக்கு தேவை என்றால் போர் வீரர்களாக உங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்றும் விளை நிலங்களில் வேலை செய்கின்ற விவசாய மக்களை அவன் உரைக்கின்றான். அவர்களும் சரி என்று விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான நீர்ப்பாசனத்தை எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றான், வைத்திருக்கின்றான். அகமகிழ்வோடு அவர்களும் அதனை செய்துதான் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் போர் பயிற்சிக்கு தகுந்த நல் மக்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டு போர் பயிற்சிகளை மேற்கொண்டு போர் சேனைகளில் ஏற்கனவே தந்தை கொடுத்த சேனையோடு இவனும் பல மாந்தர்களை சேர்த்து சேனை இதனை அபரிவிதமாக தயாரித்து கொண்டு இருக்கின்றான். கொள்கின்ற பொழுது எவ்வித போர் பயிற்சிகளையும் மானிடர்கள் அங்கிருக்கின்ற மக்கள் தெரிந்து கொண்டால் தம் நாட்டிற்கு இவர்களாலே பிரச்சனை வரும் என்று அதனை தெரிய விடாது, போர் பயிற்சிகளை செய்கின்ற நிலை கூட தம் மக்களுக்கு தெரிய விடாது, இரகசியமாக போர் பயிற்சிகளை செய்வதற்கென்று பெரும் சுவர் அமைத்து அங்குதான் போர் பயிற்சி செய்யும். அதில் போர் பயிற்சி செய்பவர்கள் கூட தம்முடைய இல்லத்தாரை சென்று காண்பதற்கு தடை. ஏனென்றால் இவர்கள் அம்முறையை உரைத்துவிட்டால் எதிரி நாட்டிற்கு தெரிந்துவிடும், பின்பு தம்முடைய போர் பயிற்சி தெரிந்துவிட்டால் தம்மை வீழ்த்தி விடுவார்களே என்ற அச்சத்தில் இவன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றான். இந்நிலை போல் விளை
விளைகின்ற பொருளோடு வாணிக நிலை கொண்டவை, விற்பனை நிலை செய்கின்றவை. இவற்றையும் இவன் அகங்கார தொனியோடு இவற்றையெல்லாம் யாம்தான் கட்டுப்படுத்த வேண்டும். இங்கு எவ்வளவு விற்கின்றாயோ அதில் எமக்கு சரியான அளவு வரிதனை கட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் உரைத்து, இதனையெல்லாம் கேட்கவில்லை என்றால் உங்கள் குலத்தையே முழுமையாக அழித்து விடுவோம். இம்மன்னன் உரைக்கின்ற அனைத்து கட்டுப்பாடுகளுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற நிலையை எல்லாம் பெரும் கோபத்தோடு மன்னனே சென்று உரைப்பான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்களும் அஞ்சு கொண்டு, மன்னனே உரைத்து விட்டார், கோபத்தில் உரைக்கின்றார், ஒருவேளை செய்து விடுவாரோ என்ற நிலை அச்சத்தில் அவரவர்கள் அதனையே செய்து கொண்டிருந்தார்கள். அம்மன்னனுடைய பேச்சை கேட்டு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அம்மன்னன் அன்பென்ற நிலையினால் அதனை செய்யாததனால் உள்ளுக்குள் மக்களுக்குள் காட்டம் இருந்தது. அக்காட்டம் பிற்காலத்தில் தான் வெளிப்படும் நிலையாக இருந்தது. தற்சமயத்தில் அவனால் அம்மக்களை பயமுறுத்தி கட்டுப்படுத்த முடிந்ததை தவிர அவர்கள் மனதை ஆட்கொள்ள முடியவில்லை. அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற வேளைதனில் அங்கு பசி ஆறுவதற்கான நிலைகள், ஏனென்றால் விவசாய மக்கள் செல்கின்றார்கள், போர் பயிற்சிகளை செய்கின்றவர்கள் செல்கின்றார்கள். இவர்களெல்லாம் செல்கின்ற பொழுது இவர்களால் சரியான உணவுதனை இருந்தும் உண்ண முடியாத அளவிற்கும் அதனை செய்து கொடுக்க முடியாத அளவிற்கும் அவர்களுடைய வாழ்வியல் நிலை அமர்வதால் ஒரு உணவு சத்திரம் அதை ஏற்படுத்த உரைக்கின்றார்கள். அதற்கு எங்களுடைய தானியங்களையே பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அங்கிருக்கின்ற மக்கள் உரைக்க, அதனை அவன் கேட்காது அக்களஞ்சியத்திற்காக அவ்வுணவு சத்திரத்திற்காக மக்களிடமிருந்து தானியத்தை மட்டும் பெற்றுக்கொள்வான். ஆனால் அவ்வுணவு சத்திரத்தை அமைக்காது, போர்க்காலத்தில் இது தமக்கு உதவி செய்யும், எனவே நீங்கள் இருப்பதை உண்டு கொள்ளுங்கள் என்று அராஜகமாக அவர்கள் வேண்டிய நிலைதனை செய்ய உண்ணாது அமர வைத்திருந்தான். இருப்பதை மட்டும் உண்ணுங்கள், பின்பு அனைத்தும் உங்களுக்கு நல்நிலையாக கிடைக்கும் என்ற நிலையை மட்டும் உரைத்து, பின்பு மந்திரி அவன் உரைத்த நிலை இதுபோல், இந்நிலையை செய்தால் அவர்கள் முழுமையாக நாடை வெறுத்து விடுவார்கள், எனவே சிறு அளவு உணவையாவது ஏதேனும் சத்திரம் அமைத்து கொடுங்கள் என்ற நிலைக்கு அம்மந்திரியையும் அவன் அதற்றி நின்றான். பின்பு மனம் சற்று இறங்கி, உண்மைதான், இவர்களுக்கு உணவுதனை கொடுக்கவில்லை என்றாலும் தம்மை எதிர்ப்பார்கள், எனவே அதிக அளவு உணவுதனை கொடுக்காது சிறிய அளவு உணவுதனை கொடுத்து அவர்கள் அத்தனை பணிகள் செய்த பொழுதும் அவ்வுணவு சத்திரத்தில் அனைவருக்கும் உணவு மிக சிறிய அளவே, சொற்பமான அளவே இருந்தது. ஆனால் அச்சத்திரம் நடத்துவதற்காக அங்கு அவ்விவசாய மக்கள் செய்து கொடுத்த தானிய நிலைகள் இருக்கின்றதே, தியாகம் செய்து கொடுத்தார்கள். மன்னன் நன்கு நமக்கு செய்வான் என்று அவர்கள் கொடுத்த உணவை விட மிக சொற்ப உணவையே இவர்களுக்கு கொடுத்ததினால் இவர்கள் எப்பொழுதும் இரவுதனில் அரை வயிறோடு பசியோடு தான் உறங்க வேண்டிய நிலை அது ஏற்பட்டது. நிம்மதியான நிலை இல்லை. எவ்வித மன ஆனந்த நிலைக்கான வழிதனையும் அங்கிருக்கின்ற மன்னன் அவன் செய்யாது அகங்கார தொனியிலேயே அவர்களை ஆட்டி வைத்து அடக்கி வைத்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவனுடைய மறு சகோதரன் அவன் அற்புதமான நாட்டினை உயர்நிலை கொண்டவர்களாய் விவசாய மக்களை விவசாயம் செய்யுங்கள், போர் பயிற்சி தெரிந்தவர்கள் போர் பயிற்சிக்காக தங்களுடைய உடல்தனை வலு செய்து கொள்ளுங்கள், உணவு நிலைக்காக விளைக்கின்ற நிலைதனை அவனே எடுத்துக்கொண்டு சத்திரங்கள் அமைத்து வருபவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பசிக்கின்றதோ உண்டு கொள்ளுங்கள், அகமகிழ்வோடு உண்டு கொண்டுங்கள், ஆனந்தமான அறுசுவை உணவையெல்லாம் உண்டு கொள்ளுங்கள் என்று அதனையும் வைத்து கொண்டான். அதனை கேட்டுக்கொண்ட மக்கள், இவ்வளவு உணவுதனை யாம் மன்னன் தமக்காக கொடுக்கின்றாரே, இதற்காக யாமெல்லாம் சேர்ந்து கொடுக்கின்ற தானியத்தின் அளவு குறைவாகத்தானே இருக்கின்றது, மன்னரால் நாட்டினை நடத்த முடியாது என்று அவ்விவசாய மக்களெல்லாம் விளைச்சலை அதிகமாக செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள். விளைச்சல் மறுபோகத்தில் அபரிவிதமான அளவிற்கு விளைகின்றவாறு ஒரு முறைதனை கண்டுபிடித்து அவ்விவசாய மக்கள் விளைச்சலை அதிகரித்து கொடுக்கின்ற தானியத்தை அதே அளவிற்கு கொடுத்து அதனை விட அற்புதமான உயர்நிலை கொண்டவற்றை
உயர் தானிய வகைகளை எல்லாம் மீண்டும் கொடையாக அம்மன்னனுக்கு வரியாக கொடுத்து இவர்களும் வளர்ந்து கொண்டு அம்மன்னனுக்கும் கொடையாக கொடுத்து, ஏனென்றால் மன்னன் இவர்களுக்கு அறுசுவையான உணவுதனை வழங்கி கொண்டிருக்கின்றான். பசிக்கின்ற பொழுதெல்லாம் என்ற நிலைக்கு ஆனந்தம் கொண்டு மன்னனை தாம் பார்க்க வேண்டும், மன்னன் தம்மை பார்த்து கொள்வான் என்ற அதீத நம்பிக்கையில் மன்னனுக்காக அதனை செய்தார்கள். அதுபோல் போர் பயிற்சி நிலைகளை எல்லாம் தனியான நபர்களை அதற்கான நபர்களை வைத்து கொண்டு போர் பயிற்சி செய்து கொண்டு போர் படையையும் வளமாக தயார் செய்து கொண்டான். அந்நிலை அதுபோல் மாலை வேளைதனில் விவசாய மக்கள், அங்கு வாணிகம் செய்கின்ற மக்கள் என அனைவரும் பொதுநிலைதனில் போர் பயிற்சியை செய்கின்ற நபர்களை வந்து அமர வைத்து அவர்களை ஒவ்வொரு போர்க்கலைகளையும் செய்து காட்டச் சொல்லி அதில் அவர்கள் செய்கின்ற ஆக்ரோஷ கர்ஜனைகளை எல்லாம் காட்ட வைத்து, இதனை பார்த்த நபர்களில் எத்தனை நபர்களுக்கு போர் வீரராக மாற வேண்டும் என்ற உத்வேகம் கிடைத்ததோ அவர்களெல்லாம் மறுநாளே ஒவ்வொரு நாளும் இதனை பார்க்கின்ற பொழுதும் ஒவ்வொரு மனிதர்கள் அதில் இருக்கின்ற ஆர்வத்தை தம்மால் அடக்க முடியாது, அங்கிருக்கின்ற போர் வீரர்களை சேர்க்கின்ற நிலை கொண்டவனிடம் சென்று எம்மை சேர்த்து கொள்ளுங்கள் என்று அவ்வதிகாரியிடம் உரைத்து தம்மை அப்போர் பயிற்சிகளில் கலந்து கொள்ள அவனுக்கு அனுமதி கேட்கின்றார். ஆனால் அவர்கள் போர் பயிற்சியை விட விவசாயம் நன்கு செய்வார்கள், வாணிபம் நன்கு செய்வார்கள் என்றால் உங்களுக்கு போர் பயிற்சியை விட விவசாயமும் வாணிபமுமே சிறந்ததாக இருக்கின்றது. எனவே நீர் அதனை செய்யும், அதனை செய்தாலே நீர் நாட்டினை போர் செய்து காக்குவதை விட மிகவும் உயர்நிலை கொண்டதாக இருக்கும் என்று மன்னனே அதுபோன்று வருபவர்கள் போரை விட தம்முடைய மக்களுடைய உணவு நிலைகளையும் அவர்களுடைய வாழ்வியல் நிலைகளையும் தீர்மானிப்பதையே உயர்நிலையாக கொண்டு நின்று, நீங்கள் எமக்கு செய்கின்ற போர் துணையை விட நீங்கள் எமக்கு செய்கின்ற உணவு துணையும் பிறகு நாடுகளோடு செய்கின்ற வாணிப உறவு துணையும் தான் எங்களுக்கு முக்கியம் என்று அதுபோன்று போரின் மீது ஆர்வம் கொண்டு வந்தவர்களுக்கு கூட மன்னனே நின்று அருள்நிலையாய் உபதேசங்களை வழங்கி நின்று அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு நாட்டை காக்க வேண்டும் என்று தானே நினைக்கின்றோம். எவ்வாறு காத்தால் என்ன என்று மன்னனுக்காக அவரவர்களுக்கு எதில் திறமை அதிகமோ அதனை செய்து கொண்டார்கள். அதுபோல் சிலருக்கு விவசாய பணிதனை செய்த பொழுதும் விவசாயத்தில் அதீத நாட்டமோ அல்லது விவசாயத்தின் கூறோ தெரியாது இருப்பவர்களுக்கு போர்நிலை பயிற்சிகளையும் தானாக கொடுத்து நின்றான். வந்தவர்களுக்கு அதிக ஊதியமும் கொடுத்து வளமாக தம் மக்களை பார்த்து கொண்டு, நீங்கள் இத்தனையும் செய்கின்றீர் மன்னனுக்காக, மன்னனும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் மன்னன் இத்தனை செய்த பொழுதும் அம்மன்னனை நீங்கள் எதிர்த்து நின்றீர்கள் என்றால் உங்களை நாடு கடத்தி விடுவான் என்ற நிலைதனை இம்மன்னன் அமைதி நிலை கொண்டு ஒரு நிலையாக உரைத்தார்கள். மக்களும் ஆனந்தம் கொண்டு மன்னனை எதிர்த்தால் தானே நாடை விட்டு அனுப்பப் போகின்றார், யாம் ஏன் அவனை எதிர்க்கப் போகின்றோம், யாம் என்ன செய்ய போகின்றோம் என்று மக்கள் அனைவரும் இம்மன்னனை ஏற்றுக்கொண்டு ஆனந்தமான அன்பு வழிதனில் இம்மன்னன் வழிநடத்த அனைத்து மதியோக மந்திரிகளை எல்லாம் வைத்து அற்புதமாய் நாடினை கட்டமைத்து கொண்டிருக்க, அங்கிருக்கின்ற ஒரு மன்னனோ அனைவரையும் அராஜக நிலை கொண்டு ஆதிக்க நிலை கொண்டு அன்பென்றால் என்னவென்று தெரியாத அளவிற்கு அதற்றி நின்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். காலங்கள் சென்றது. ஒரு நிலை அதிகாரத்தில் நடந்தவனுக்கு என்ன நிகழ்ந்ததென்றால், பசியினால் மக்கள் வாடி நின்றார்கள். போரே வராது, போர் வருவதற்கான நிலை அதுபோல் அனைவரையும் வாட்டி வதைத்து கொண்டிருந்ததினால் அங்கிருந்த மனிதர்களுக்கெல்லாம் அம்மன்னனின் மீது விரக்தியும் கோபமும் தான் அதிகரித்திருந்தது. ஆனால் இங்கிருக்கின்ற ஒரு மன்னனுக்கு, அன்பு வழியில் நடந்த மன்னனுக்கு அவர்கள் போருக்கும் தயாராக இருந்தார்கள். உணவு நிலைகளும் சரியாக கிடைத்ததினால் அங்கிருந்த மக்களும் ஆனந்தமாக வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அதுபோல் நாட்டை அற்புதமான வளங்களோடு செல்வ செழிப்போடு வளர்ந்து கொண்டிருந்தான். அவன் தந்தையவன் நாட்டை பிரித்து கொடுக்கின்ற பொழுது இருந்த களஞ்சியத்தை விட மேலும் பல களஞ்சியங்களை கட்டி கொண்டிருந்தான். அவனோ மேலும் பல களஞ்சியங்களை அதிகார துணியில் இருப்பவன் கட்டி நின்றான். ஆனால் மக்களுக்கு எவ்வித ஆனந்தமும் இல்லை. இங்கிருந்த அன்பு நிலையில் நடந்தவனை விட அதிகார நிலையில் நடந்தவனிடம் செல்வம் அதிகமாக, அதாவது களஞ்சிய நிலைகளில் இருக்கின்ற செல்வம் அதிகமாக இருந்தது. ஆனால் மக்களின் ஆனந்தம் என்பது மிக சொற்பமாகவே இருந்தது.
பின்பு மக்களிடம் வினவ வேண்டிய 6 வருடங்களுக்கு பின்பு வினவ வேண்டிய நாள் வந்தது. வந்து நின்றார்கள் இருவரும். எம்மக்களுக்கு எந்நாட்டிற்கு செல்ல வேண்டுமோ அந்நாட்டின் பக்கம் சென்று அமருங்கள் என்று இருக்க, அதிகார தொனியில் இருந்தவனிடமிருந்து பெரும்பாலான மக்கள் இங்கு அன்பு நிலை கொண்ட மன்னனிடம் சென்றிருக்க, இந்த அதிகார தொனியில் இருந்தவனுடைய சாம்ராஜ்யத்தில் அவனுக்கு உபதேசம் வழங்குகின்றோம் என்ற பொழுது என்ற நிலைதனில் இருந்த சில அதிகார நிலைகளில் இருப்பவர்கள் பெரும் நிலை பணங்களையும் செல்வங்களையும் பொருள்களையும் சூட்சமமாக தம்மிடம் சேர்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டுமே இவ்வதிகார தொனியில் இருந்தவனோடு இணைந்திருந்தார்கள். மற்ற பெரும்பாலான சாமானிய மக்கள்கள் அனைவரும் எங்கு சென்றார்கள் என்றால் அன்பு நெறி நடத்துபவனுடன் சென்றார்கள். அன்பு நெறி நடத்துபவரிடமிருந்து எவ்வித நிலைகளிலும் இவனிடமிருந்து பொருளை திருடவோ அல்லது மாற்று வேற்று சரி செய்து அதிகார நிலைகளில் இருக்கின்ற அதிகாரிகளோ எவ்வித நிலைதனிலும் பொருளை சேர்க்க முடியாது. அவர்கள் இருந்ததினால் என்னானது அதுபோன்று இருக்கின்ற அதிகார நிலைதனில் இருக்கின்ற அதிகாரிகள் மட்டும் இங்கு இருக்கின்ற அகங்கார நெறி கொண்டு நடப்பவனிடம் சென்று விட்டார்கள். இப்பொழுது என்ன நடந்தது என்று மன்னனுக்கு தெளிவுற புரிந்துவிட்டது. பல வருடங்கள் ஆண்டவனுக்கு தெரிந்துவிட்டது. மக்களை அன்பு நெறிதலில் இவன் நடத்தி கொண்டிருந்தான், இவன் அராஜக நெறிதலில் நடத்தி கொண்டிருந்தான். இருவருக்கும் தேவையான நிலை என்பதை முழுமையாக உணர்ந்து மன்னன் விதித்த விதிப்படி இங்கு அன்பென்ற நிலையில் கட்டி அமைக்கப்படுகின்ற நிலையும் அன்பென்ற நிலைதனில் கட்டி அமைத்தவனுடைய ராஜ்யத்தில் இருந்த குறைநிலை என்பதையும் அம்மன்னனுக்கு உணர்த்தி நின்றான் அவன் தகப்பன். அவ்வாறு உணர்த்தி நின்ற பொழுது மகனாக அவன் கேட்டுக்கொண்ட நிலை அதை போல் அற்புதமாக இரு நாடுகளுக்கும் முழு நிலையான அதிகாரத்தை அவனுக்கே கொடுக்க நினைத்த பொழுது, அன்பு நெறிதலில் நடத்தியவனுக்கே கொடுக்க நினைத்த பொழுது, அன்பு நெறி நடத்தியவன் போட்டி என்பது சரிசமமாக இருக்க வேண்டும். எனவே எம்மோடு வருகின்ற மக்களுடைய நிலங்களை மட்டும் எமக்கு தாருங்கள், எம்மிடமிருந்து செல்கின்ற மக்களுடைய நிலங்களையும் அவனிடம் இருக்கின்ற மக்களினுடைய நிலங்களையும் அவனுக்கே கொடுத்து விடுங்கள் என்று உரைக்கின்ற பொழுது, அன்பு நெறியில் நடந்தவனுடைய ராஜ்யம் என்பது பெருநிலை கொண்ட நிலப்பரப்பாகவும், அதிகார நிலை கொண்டு நடந்தவனுடைய ராஜ்யம் என்பது சூழ்ச்சிக்காரர்களும் வஞ்சனைக்காரர்களும் நிறைந்த ஒரு ராஜ்யமாக, மிக குறு ராஜ்யமாக அமர்ந்திருந்தது என்ற நிலைதனை அகமகிழ்வோடு இவ்வேளைதனில் ஒரு சிறு கதையாக யாம் எடுத்துரைக்கின்றோம். ஏனென்றால் அன்பு நெறியில் நடப்பவர்களிடம் கூட சூழ்ச்சியாளர்கள் உண்டு, அகங்கார நெறியில் நடப்பவர்களிடமும் சூழ்ச்சியாளர்கள் உண்டு. ஆனால் இரண்டிலும் தப்பி பிழைப்பது சூழ்ச்சியாளர்கள்தான் என்று உயர்நிலை கொண்ட அன்பினால் வழிகாட்டப்படுகின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதர்கள் சூழ்ச்சி என்றால் எதுவென்று அறியாது, சூதுவாது அதை உள்ளுக்குள் வைத்து கொள்ளாது, அன்பென்ற நிலைக்கு கட்டுப்படுத்த இருக்கின்ற மாந்தர்களுக்கே உயர்நிலையான பெருநிலை பலமும் ஆற்றலும் வந்திருக்கும். அவர்களை எக்காலத்திலும் அதிகார துணிதனில் இருப்பவர்களால் கட்டுப்படுத்த இயலாது என்ற நிலைதனை யாம் எடுத்துரைத்து, இன்று அன்பென்ற நிலையினால் இவ்யுகமதை கலியென்ற நிலைதனில் இருக்கின்ற கயவஞ்சகர்களிடமிருந்து காக்க அன்பென்ற நிலையினால் அரவணைத்து யுகமதை மாற்ற உயர்நிலை கொண்டவனாய் வழிநடத்தி செல்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு நல் அன்பென்ற நெறிதனில் உயர்நிலை கொண்டவர்களாக வாழ்த்தி நான் நிற்கின்றோம். அதுபோல் பல்வேறு நிலை கொண்டு நீர் நிற்கின்றீர். அந்நிலைக்கு ஏற்றாற்போல் நீர் அன்பென்ற நிலையில் நடக்கின்ற நிலையினாலும் நடந்து கொள்ளப் போகின்ற நிலைகளினாலும் உயர்நிலை கொண்டவர்களாக உம்மோடு உண்மையான நிலை கொண்டவர்கள் வந்திருப்பார்கள். எவரெல்லாம் உம்மை வைத்து பயனடைய நினைக்கின்றார்களோ, நன்னெறியில் பயனடைய நினைக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே உம்மோடு இணைந்திருப்பார்கள். சூட்சமமாக எவரெல்லாம் சூழ்ச்சி செய்து பயனடைய நினைக்கின்றார்களோ அவர்களெல்லாம்
களியென்ற நிலையோடு ஒன்றி சேர்க்கப்பட்டு பின்பு களி அழிகின்ற பொழுது அவர்களும் அழிந்து நிற்பார்கள் என்ற நிலையே இன்று இக்கதையாக யாம் எடுத்துரைக்க நினைத்தது. இந்நிலையும் எந்நிலைக்கென்று இதனை கேட்கின்ற நபர்கள் புரிந்து கொள்ளலாம் என்ற நிலைதனை யாம் எடுத்துரைத்து அகமகிழ்வோடு அதிகாலை வேளைதனில் ஆதி நாராயணின் அருள்நிலை வடிவாக அவனுடைய அவதார நிலைகளெல்லாம் இன்று உயர்நிலை ஆற்றலோடு பல்வேறு திவ்ய சேஷ ஆற்றல்களை ஒரு நிலை கொண்டதாக இன்று வெளிப்படுத்துகின்ற இவ்வேளைதனில் அகமகிழ்வோடு அதிகாலை ஆனந்தத்தோடு ஆண்டாளாய் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம். சிவமகா வாழி சித்தனே நீர் வாழி என்று. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழி சித்த தவிடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகாபதி வாழ சித்த சபை தவிடிகள் போற்றி.